ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறையா பேர் இந்த வீடியோ போட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த இதில் எதெல்லாம் ட்ரூவானதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறையா பேர் நிறையா இது சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இந்த 5 கரெக்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாய் பேபி தான் கண்டிப்பாக. எப்படின்னு நான் எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹேர் க்ரோத்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹேர் க்ரோத்துன்றது உங்களுக்கு நல்லா இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியாது, உங்கள்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா சொல்லிடுவாங்க, பாரு உன் முடி அழகாக இருக்குது, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் உங்ககிட்டயே சொல்லுவாங்க. ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்கு, தலைவலி பயங்கரமாக இருக்கும். 4th மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தலைவலின்னா பயங்கர தலைவலியாக இருக்குது. அது எப்படி இந்த டியூமர் இருந்தால் எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஐப்ரோஸ்லேருந்து அதுக்கு மேலே வரைக்கும் பயங்கரமாக வலிக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு எங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட் டோலோ 65 அது போட்ட பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டி ஃபீலிங் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது தாகம் அதிகமாக எடுக்கும். அதாவது மார்னிங் எந்திரிச்சோடனே உங்கள் ப்ரஷ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியை தேடி தான் போவீங்க, அவ்வளோ தாகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நிறையா பேர் போஸ்டீரியராக இருந்தால் அது பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, அது கிடையாது. மேபி போஸ்டீரியராகவும் இருக்கலாம், ஆன்டீரியராகவும் இருக்கலாம். அது எந்த சைடுனா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு போஸ்டீரியர் ஆன்டீரியர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் பாய் பேபி தாங்க. அதாவது என்ன மாதிரினா இந்த போஸ்டீரியர் ஆன்டீரியருக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் நம்மளோட அந்த கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதை 2 போர்ஷனாக நம்ம பிரிப்போம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இந்த பகுதியை நம்ம போஸ்டீரியர் சைடும், இந்த கீழ்ப்பகுதியை ஆன்டீரியர் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ரைட் சைடு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே அது கேர்ள் பேபி கன்ஃபார்ம். லெஃப்ட் சைடில் ஆன்டீரியர் போஸ்டீரியராக இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் பாய் பேபி தாங்க. இதில் எந்த மாற்றமுமே உங்களுக்கு வேண்டாம். போஸ்டீரியராக இருந்தால் மட்டும் பாய் பேபி கிடையாது, ஆன்டீரியராகவும் இருக்கலாம், போஸ்டீரியராகவும் இருக்கலாம். அடுத்து ஹார்ட் பீட், இதுவும் நம்ம நம்பலாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கு ஹார்ட் பீட் வருதில்ல, அது 135 BPM இருக்கும் ஒரு சிலருக்கு, அதில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அந்த 9th மந்தில் நீங்கள் செக் பண்ணும்போது அது 140க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பாய் பேபிங்க. அதே போல் ஒரு சிலருக்கு இன்னொரு மாற்றமும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் 175 இருந்துட்டு அடுத்து போக 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 அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போய் 9th மந்தில் அது 140க்குள்ளே நிற்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பாய் பேபிங்க. இந்த ஹார்ட் பீட்டை நம்ம நம்பலாம். ஆனால் அது 9th மந்தில் பார்த்தா மட்டும் தெரியும். மேபி ஒரு சிலருக்கு வேணால் இந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மித்த வேறு பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் அது யாருக்குமே செட் ஆகாது. இது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பயப்பட வேணாம். நீங்கள் உங்களுக்கு மனதைரியம் வேணும். நமக்கு கன்சீவாக இருக்கும்போதே நமக்கு பாய் பேபி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு பாய் பேபியாக தான் இருக்கும். ஆசிலேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த திங்கிங் வேறு மாதிரி போயிடும். தயவு செஞ்சு ஒரே மனசாக நினைங்க, நல்லா சாமியை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். பாய். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.